இன்னைக்கு திருப்பதியில இருந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான காரசாரமான ஒரு குக்கிங் ரெசிபி நம்ம கத்துக்க போறாங்க. அந்த ரெசிபியோட பேர் என்ன, யார் அதை செஞ்சு காட்ட போறாங்க, எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம். வணக்கம். வணக்கங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மீனாட்சி. மீனாட்சி, உங்களோட சொந்த ஊர் எது? திருவள்ளூர். திருவள்ளூர். திருப்பதிக்கு எப்போ வந்தீங்க? 25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆன அப்புறம் இங்க வந்தீங்க. உங்களோட மதர் டங் தமிழா தெலுங்கா? தெலுங்கு. தெலுங்கு. தெலுங்கு தெரிஞ்சா? மதர் டங் அதுதான். ஏன் மதர் டங் கூட தமிழ், எனக்கு தமிழே தெரியலையே. சரி, ஓகே. இப்போ வந்து தெலுங்குல ஏதாவது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பழமொழி ஏதாவது சொல்லுங்க. இல்ல இப்ப தமிழ்ல சொல்லுவாங்க தெரியுமா, ஆடு நினைதேன்னு போனாய் கவலைப்படுத்தான், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தெலுங்குல ஏதாவது சொல்லுங்க. கஞ்சே சேனு மேஸ்தே. கஞ்சே சேனு மேஸ்தே. கஞ்சே சேனு மேஸ்தே அப்படின்னா வேலையே பயிர் மேஞ்சினாக்க வீட்டுல இருக்கிறவங்களே வந்து சொந்தக்காரங்களே வந்து எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுவாங்களோ அந்த மாதிரி. ஐயோ, வேலையே பயிர் மேஞ்சுதாமா அந்த மாதிரி. கஞ்சே சேனு மேஸ்தே. சேனு மேஸ்தே. உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்களா வருவாங்களா? வருவாங்க, ஆனா அந்த மாதிரி சொந்தக்காரங்க யாரும் கிடையாது. சரி, ஓகே, நல்லதா போச்சு. சமையல் இன்ட்ரெஸ்ட் உண்டோ? நிறைய. என்ன மாதிரியான டிஷ்ஷஸ் சமைப்பீங்க? ஆந்திரா சமையல், தமிழ்நாட்டு சமையல், செட்டிநாடு சமையல், எது வேணாலும் சமைப்பேன். எல்லாம் சமைப்பீங்க? நான்வெஜ் தவிர எது வேணாலும் சமைப்பேன். நான்வெஜ் தவிர என்ன வேணாலும். ஓகே, இன்னைக்கு எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? ஆந்திரா ஸ்பெஷல் காரம் தோசை. ஆந்திரா ஸ்பெஷல் கார தோசை. ஆந்திரானாலே காரம், அதுலயும் தோசை. அதுல வந்து காரமான தோசை. ஆமா. இது யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? எங்க மாமியார்கிட்ட வந்து கத்துக்கிட்டேன். மாமியார் கிட்ட கத்துக்கிட்டீங்க. இப்போ மாமியார் சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டா பண்றீங்களா? ஆமா. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, இங்க வந்த அப்புறம் கத்துக்கிட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சமையல்ல இந்த தோசை. அதுக்கு முன்னாடியே சமையல்லாம் தெரியும்? நல்லா தெரியும். அங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கும்போது தமிழ்நாடு சமையல், இங்க வந்த அப்புறம் இந்த சமையல். ஓகே, ஓகே. சோ ஆந்திரா கார தோசை இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். கார சாரமான இந்த தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்க. புழுங்கல் அரிசி, பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், உடச்ச கடலை, கொப்பரை தேங்காய், வரமிளகாய், வெங்காயம், உப்பு, எண்ணெய், கேரட் துருவல், இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமாங்க. சோ இப்போ வந்து நீங்க வந்து தோசை மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். வழக்கமா நம்ம புழுங்கல் அரிசி, பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு அரைச்சது, அது வழக்கமா தோசை பண்ற மாதிரி அது தோசை மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே. அது இல்லாம வந்து கேரட், வெங்காயம், பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் இது வந்து கொப்பரை தேங்காவா? ஆமா, இதுலயே போட்டு அரைக்கணும். அந்த பருப்பு கூடயே போட்டு அரைக்கணும். போட்டு அதையும் அரைக்கணும். சோ முதல்ல வந்துட்டு அரைக்கிற வேலைலாம் நம்ம பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எதை அரைப்போம்? பவுடர் அரைச்சிக்கலாம். பவுடர் அரைச்சிடலாமா? அதாவது பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, கொப்பரை, வரமிளகாய், உப்பு இதெல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். ஓகே, முதல்ல இதை அரைச்சுப்போம். பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, கொப்பரை தேங்காய், வரமிளகா, உப்பு. உப்பு, கல்லுப்பு தான் போடணும் அதுக்கு? ஆமாங்க, கல்லுப்பு தான். வெறும் பொடி அரைச்சா போதும்? அவ்வளவுதான், ட்ரை பொடி. ஓகே. இந்த பொடி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாப்பிடலாமா? தோசையில போட்டு தான் சாப்பிடணும். தோசையில போட்டு தான் சாப்பிடணுமா? சரி, ஓகே, விட்டுருவோம். சரி, இப்போ அடுத்தது என்ன அரைக்கணும்? வெங்காயம், மிளகா, உப்பு. எல்லாத்துலயும் மிளகா? ஆமா, அதான் கார தோசை. ஐயோ, இது அப்புறமா போட்டுப்பேன். ஃபர்ஸ்ட் அது ரெண்டு மட்டும் அரைச்சிட்டு ஒரு வாரம் மிளகாவே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு கண்டிஷன் போட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆமாங்க. இது ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதான். அப்பா, கன் பவுடர் மாதிரி இருக்குங்க பாக்கிறதுக்கு. இது ஆயிடுச்சு. ஆமாங்க. இல்லையா? ஆமா. ஓகே. சோ கார தோசைக்கு தேவையான இந்த கார சட்னியும் அந்த கார பவுடரும் தயாராயிடுச்சு. அடுத்து தோசை மட்டும் தான் பண்ணணும். தோசை ஊத்தணும். பாடுவீங்களா? நல்லா பாடுவேன். நல்லா பாடுவீங்களா? சேலஞ்சா? சேலஞ்ச். என்ன பாட்டு பாட போறீங்க? எங்க குலதெய்வம் கன்னிகா பரமேஸ்வரி மேல பாடுறாங்க. பாடலாங்களா? பாடுங்க.
అందాల బొమ్మకు మా కన్యకాంబకు అందాల బొమ్మకు మా కన్యకాంబకు తిరునగవులు కలవమ్మ వేరు నగలు ఏలమ్మ తిరునగవులు కలవమ్మ వేరు నగలు ఏలమ్మ అందాల బొమ్మకు మా కన్యకాంబకు అందాల బొమ్మకు మా కన్యకాంబకు. பிரமாதமா பாடுனீங்க. தேங்க்யூ. ப்ரொஃபஷனலா வந்து பாடணும்னு நீங்க ஆசைப்படலையா? பாடிட்டு இருக்கோம். பாடிட்டு இருக்கீங்க. அந்தால பொம்மைக்கு அழகான பொம்மை எதுன்னு புரிஞ்சுது. அதுக்கு அடுத்தது என்ன? கன்னிகா பரமேஸ்வரியா நீங்க அப்படின்னு. ஓ, அழகான பொம்மையா மாதிரி இருக்கிற கன்னிகா பரமேஸ்வரி தாயே. பிரமாதம் பிரமாதம். எவ்வளவு பிரமாதமான ஒரு பாட்டு நம்மளுக்காக பாடி இருக்காங்க பாருங்க. அவங்களோட தோசை தான் காரசாரமா இருக்கு, ஆனா வந்து வாய்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அந்தாலு பொம்மைக்கு நான் கன்னிகாம்புக்கு. கரெக்டா? கரெக்ட். ஓகே, ஆந்திரா கார தோசை அது எப்போ கிடைக்கும்? உடனே. வாங்க காமிங்க. இப்ப எப்படி அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் காமிங்க. முதல்ல அடுப்பு பத்த வைக்கணும். கல் காயணும். சோ இப்போ வந்து இத வந்து நான் ஸ்டிக் இதுல தான் பண்ணனும் அவசியம் இல்ல. அவசியம் இல்ல, எதுல வேணாலும் பண்ணலாம். எதுல வேணாலும் பண்ணலாம், எந்த கல்லுலயாலும் பண்ணலாம். சரி சரி, ஓகே ஓகே, ஃபேண்டாஸ்டிக். இப்போ கல்லு காஞ்ச உடனே தோசையை ஊத்திட்டு மேல அதெல்லாம் தூவணும். ஓகே, இது கேரட்டுக்கு பதிலா வேற ஏதாவது போடலாமா? தக்காளி போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம் மேல. கல் காஞ்சிச்சா? நல்லா கல் காயலன்னா தோசை வராது. ஐயோ, தோசையே வந்து கல்லே வச்சுக்குமே. திருவள்ளூர்ல இருந்தா தமிழ் நல்லா பேசுறீங்க. ஆமா, படிச்சது பிறந்து வளர்ந்து படிச்சது எல்லாமே திருவள்ளூர்ல தான். தமிழ் படிச்சிருக்கீங்க? அப்போ தமிழ் தான் படிச்சதே. ஓ, தெலுங்கு படிக்க தெரியாது? தெலுங்கு அப்புறமா கத்துக்கிட்டேன். அதான் கத்துக்கிட்டீங்க. ஓகே ஓகே. கல் காஞ்சிச்சா? காஞ்சிடுச்சுங்க. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் எதுல என்ன போடணும்? அதுல கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணணும். இந்தாங்க, கொஞ்சம் போட்டா போதுமா? சும்மா லேசா அப்படி போட்டுட்டு இந்த துணியில அப்படி தொடச்சிடணும். இந்த மாவை எடுத்து கொடுப்பேன். சுத்தியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடணும். அந்த பேஸ்ட் எல்லாம் முதல்லயே போட்டுற கூடாது. இல்ல இல்ல, திருப்பி போட்டுட்டு மறுபடியும் திருப்பிட்டு அப்புறமா தான் மேல அப்ளை பண்ணணும். எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். ஓகே ஓகே. அவசரப்பட்டு அதெல்லாம் போட்டா சரியா வராது. திருப்பணும் இல்லையா, தோசையை திருப்பணும் இல்லையா. மத்தபடி உங்களோட இன்ட்ரெஸ்ட்ல என்ன ஹாபிஸ்? நான் சாரீஸ் மேல வர்க் பண்ணுவேன், சோஷியல் சர்வீஸ் பண்ணுவேன், எங்களோட அசோசியேஷனுக்கு எல்லா ஹெல்ப்பும் செய்வேன். இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ்ல ஈடுபாடு நிறைய உண்டு. நிறைய உண்டு. ஓகே ஓகே. ஒவ்வொரு தோசை போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நிமிஷம். 2 நிமிஷம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். நான் ஸ்டிக் மாதிரி வருது. இப்போ அந்த முதல்ல அந்த காரம், ஓ இந்த பேஸ்ட் இதுக்கு மேல இப்படி அப்ளை பண்ணுங்க. அப்பா, அடுத்து அந்த பொடியை போடணும். அடுத்து கேரட் துருவல். துருவல் துருவல் இது அப்படியே சாப்பிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் ஒண்ணும் தேவையில்லை. இதுலயே உப்பு காரம் புளிப்பு எல்லாம் இருக்கிறதுனால இது அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரெடி ரெடி ஆயிடுச்சுங்க. ஆஹா, ஆந்திரா கார தோசை நம்மளுக்கு சுட சுட சூப்பரா கார சாரமா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. చాలా థ్యాంక్స్ అండి. చాలా బాగా, ரொம்ப நன்றி. நான் தெரிஞ்சு நீங்க தமிழ் இப்ப மாறிட்டீங்க. ఓకే ఓకే. நீங்க வந்து చాలా బాగా సింగింగ్ చేస్తారు. ఓకే, సరిగా ఇంద ఆంధ్ర కార దోశ నేను ఇప్పుడు తినాలి. అదుకు ముందు ఒక సిరియ రీక్యాప్.
ஆந்திரா கார தோசை ப்ரிப்பேர் பண்றதுக்கு மிக்ஸி ஜாரை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல பொட்டுக்கடலை, வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு கொப்பரை துருவல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் ட்ரையா பவுடரா அரைச்சு தனியா ஒரு கப்ல வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல முதல்ல வரமிளகாவையும் உப்பையும் சேர்த்து நல்லா ட்ரையா அரைச்சுக்கோங்க. இதோடய தேவையான அளவு வெங்காயத்தை போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. இதையும் தனியா ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தோசை மாவு எடுத்து எப்பவுமே நம்ம தோசை சுடுற மாதிரி 2 சைடும் ஈவனா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் மேல தடுவுங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிருக்க அந்த பவுடரையும் இது மேல நல்லா தூவிட்டு ஃபைனலா கிரேட்டட் கேரட்டை வந்து நீங்க மேல தூவி இந்த தோசையை வந்துட்டு பாதியா மடிச்சு சர்வ் பண்ணீங்கன்னா உங்களோட ஆந்திரா கார தோசை தயாருங்க. ஆந்திரா கார தோசை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? பிரமாதமா இருக்குங்க பார்க்கறதுக்கு. உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அந்த கார பொடி, அந்த கார சட்னி, மேல வந்து கிரேட்டட் கேரட்டு, பயங்கர டெம்டிங்கா இருக்கு. என்ன பண்ணுவோம், சென்டர்ல இருந்து ஒரு பீஸை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். அப்பா சும்மா ஜிவ்வுன்னு இருக்குங்க. காரசாரமா சான்ஸே இல்ல. அந்த கேரட் துருவல் போட்டதுனால லைட்டா அந்த ஸ்வீட் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா அந்த சட்னில பாத்தீங்கன்னா அந்த வெங்காயம், வரமிளகாவோட டேஸ்ட் நல்ல ப்ராமினெண்டா தெரியுதுங்க நம்மளுக்கு. இந்த கிரன்ச்சினஸ் பாத்தீங்கன்னா அந்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலைல இருந்து வந்து அமேசிங்கான ஒரு கிரன்ச்சி ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்குது. டோட்டலா இந்த தோசை வந்து அவ்வளவு பிரமாதமா டேஸ்டியா காரசாரமா இருக்குங்க. கூட தொட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு சட்னி, சாம்பார் எதுவுமே தேவையில்லை. இதை அப்படியே பிச்சு அப்படியே எடுத்து வாயில போட்டீங்கன்னா அப்படியே தேவாமிர்தமா இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். காரம் கம்மியா வேணும்னா கம்மியா வந்துட்டு நீங்க காரத்தை போட்டுக்கோங்க.